நான் கூறும் 2 பைசாக்களை எப்பொழுதுமே உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அதில் ஒரு நாணயம் நம்பிக்கை, மற்றும் ஒரு நாணயம் பொறுமை. நம்பிக்கையாகவும் பொறுமையோடும் காத்திருந்த என் பிள்ளைக்கு உனக்கான மங்கள செய்தியை உன் வாழ்விற்கு நான் கொடுத்தே தீருவேன். எப்பொழுதும் அந்த 2 பைசாக்களை பத்திரமாக உன் கைகளில் வைத்துக்கொண்டே இரு. பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. பொறுமையாக இரு என்பதற்கான அர்த்தம் அடிமையாக இரு என்பது அல்ல. அமைதியாக இருந்து கொண்டே இரு என்பதற்கான அர்த்தமும் அல்ல. உன் விருப்பத்திற்கு மாறான விஷயம் ஏதாவது உன்னை சுற்றி நிகழும் பொழுது அதை சகித்து கொள்வதற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும் என் சாயப்பா காலடியில் வைத்து விடுவேன், அவர் பார்த்து கொள்வார் என்று பொறுமையோடு காத்திரு. எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் என்னதான் நிகழ்ந்தாலும் பொறுமையோடு இருக்கும் என் குழந்தையை நான் விட்டு விடுவேனா என்ன? அந்த பொறுமையே உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள 2 விஷயம் முதலில் தேவை. அதில் தைரியம் முதலாவது. 2வதாக அஞ்சாமை வாழ்வு. துணிச்சலோடு இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். துணிவே வாழ்வு என்பது உனக்கு தெரியாதா என்ன? ஆகவே முதலில் தைரியத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். அந்த தைரியமே இறைவனை அழைத்து வந்து உன் மனதில் அமர வைக்கும். சுயநலமின்மை என்று ஒன்று உன்னிடம் இருந்தால் உனக்கு வரும் அனைத்துமே இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும், இன்பமும் துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் வாழ்வில் சுகமாகவே நடக்கும்.